நம்ம தொடர்ந்து ஆண்டவருடைய வசனத்திற்கு நேராக கடந்து செல்லலாம். யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 27வது வசனத்தை யாராவது ஒரு வாசிங்க. பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை எங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விரலிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. சொல்லுங்க. அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். இந்த இரவு வேளையிலும் ஆண்டவரே இந்த பிள்ளைகளோடு ஆண்டவர் பேசுவீராக. நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே எங்களோடு பேசுவோம். ஆண்டவரே கொஞ்ச கரங்களை தட்டி ஆண்டவரே எங்களோடு பேசுவீராக. எல்லா கதைகளும் ஆண்டவரே மாறுவதாக, எல்லா கற்களும் இந்த இரவு வேளையில் மாறுவதாக, இந்த இரவு வேளையில் மாறுவதாக தேவனுடைய மகிமை இந்த இடத்தை மூடட்டும். ஆண்டவரே ஒரு பிள்ளைகளோடு ஆண்டவர் பேசுவீராக. எல்லா அவிசுவாசமான இருதயங்கள் இந்த இரவு வேளையில் மாறி போவதாக, பயங்கள் மாறி போவதாக, கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போவதாக. ஆண்டவரே நாமே ஒரு ஜனங்களோடு பேசுவீராக, அற்புதம் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. சொல்லுங்க. அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. சில வேளைகள்ல உயிர்த்தெழுதலின் ஆராதனைக்கு நம்ம கடந்து வந்திருக்கலாம், நமக்குள்ள நிறைய பயங்கள் காணப்படலாம். அல்லேலூயா. அவிசுவாசத்தினால் நிரம்பி இருக்கலாம். வாழ்க்கையில நடக்கிற காரியங்களை பார்த்து, பிரச்சனைகளை பார்த்து, போகிற போராட்டங்களை பார்த்து நம்ம சோர்ந்து போய் இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆனால் இந்த இரவு வேளையில ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் விசுவாசம் உள்ளவனாயிருப்பேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆமென். விசுவாசம் உள்ளவனாயிருப்பேன். அல்லேலூயா. இந்த இரவு வேளையில் ஆண்டவர் நம்மை விசுவாசத்தால் நிரப்புவாராக. சொல்லுங்க. எல்லா அவிசுவாசங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மாறி போவதாக. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். சொல்லுங்க. ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு பார்த்து கடிந்து சொல்லுகிற ஒரு காரியம், அவன் விசுவாசம் உள்ளவனாயிரு. அல்லேலூயா. நீங்க இந்த பகுதியை வாசிக்கிறப்போ யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 24 இருந்து வாசிங்க. இயேசு வந்திருந்த போது நல்லா சொன்னீங்க. அதுக்கு முந்தின பகுதியில இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்தவரா, அவன் மகதலேன் மரியா, அவன் பேதுரு, யோவான் இவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அதற்கு பின்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். இந்த சீசர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிற போது வாசிங்க 24வது வசனம். இயேசு வந்திருந்த போது பாருங்க, 12 பேர்ல ஒருவனாகிய திதிமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கிறேன். பாருங்க, இயேசு மரித்த பின்பு இயேசு உயிரோடு எழுந்து சீசர்களுக்கு தன்னை காண்பிக்கிற போது தோமா மட்டும் அந்த இடத்துல இல்லை. நான் நினைக்கிறேன் அவன் நினைச்சிருப்பான், என்ன போய் சர்ச்சுக்கு போய் என்னைக்கே ஆராதனைக்கு போய் நம்ம கஷ்டம் அப்படிதானே இருக்குது. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லி தூங்கினான்னு தெரியல, பைபிள் சொல்லல. இவன் அன்னைக்கு ஆப்சன்ட் சர்ச்சு. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? சிலர் ஆப்சன்ட் ஆகுறதுனால ஆண்டவரை தரிசிக்காம இருப்பாங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. ஆண்டவரை நீ பாதுகாப்பாராக. நம்ம கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா இயேசு அதை பத்தி கடிந்து கொள்ளவே இல்லை. இந்த பகுதியில ஏன் தோமா வரல, வீட்டுல பிரச்சனையா, குடும்பத்துல பிரச்சனை, எதுவுமே சொல்லல. ஆனா வேதம் சொல்லுகிறது, இந்த தோமா இயேசு வந்த போது அங்க அவன் இல்லை. அல்லேலூயா. அவர்களுடைய கூட இருக்கல. வாசிங்க 25வது வசனம். மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள்.
சொன்னான். நல்லா கவனிங்க. அங்க இருந்த மற்றவங்க எல்லாரும் சொல்றாங்க, நாங்கள் கர்த்தரை கண்டோம். சொல்லுங்க, நாங்கள் கர்த்தரை கண்டோம். அல்லேலூயா. அவன் அன்னைக்கு அந்த இடத்துல இல்ல, ஆனா திரும்பி வரும்போது மற்றவங்க எல்லாம் அவனுக்கு சாட்சி சொல்றாங்க, நாங்கள் கர்த்தரை கண்டோம். அல்லேலூயா. சொல்லுங்க, இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட சாட்சிகளை தருவாராக. அவன் எத்தனை பேர் இருக்கிறீங்க? தேசமெல்லாம் யுத்தமா இருக்கிற போது, தேசத்துல ஜனங்கள் எல்லாம் பயந்து கொண்டிருக்கிற போது நமக்கு ஆண்டவர் ஒரு சாட்சியை தருவாராக. நாங்கள் கர்த்தரை கண்டோம். அல்லேலூயா. நம்ம கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இந்த இரவு வேளையிலும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நாங்கள் கர்த்தரை கண்டோம். அவன் எத்தனை பேர் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே எங்கள் கண்களை திறந்தருளுவீராக. அவன் கர்த்தரை காணத்தக்கதான ஒரு கண்களை திறந்தருளுவீராக. அவன் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி, ஆண்டவரை சோர்ந்து போயிருக்கிற மற்ற சீசர்கள் எல்லாம் அவன் தோமா வருகிற போது சந்தோஷமா சொல்றாங்க, நாங்கள் கர்த்தரை கண்டோம். அவன் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அவன் சூழ்நிலைகளுக்கு மத்தியில, பிரச்சனைகளுக்கு மத்தியில தைரியமாய் அவன் சாட்சி சொல்லுகிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. நல்லா கவனிங்க. இப்போ தோமா சொல்லுகிற ஒரு காரியம் இருக்கிறது. 25வது வசனத்தை வாசிங்க. அதற்கு அவன் அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு, அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் தோமா நம்பவில்லை. அல்லேலூயா. மற்றவங்க எல்லாரும் சொல்றாங்க, நாங்க ஆண்டவரை கண்டோம், அவர் எங்கிட்ட பேசினாரு. ஆனா இந்த தோமா சொல்லுகிற ஒரு காரியத்தை நீங்க கவனிங்க. அந்த வசனம் சொல்லுகிறத பாருங்க, அவருடைய கைகளில் ஆணிகள் நான் உண்டான காயத்தை நான் கண்டேன். அவனுக்கு ஒரு பெரிய சாட்சி இருக்கு. அவன் இயேசுவை பின்பற்றினவன். லாசருவை உயிரோடு எழுப்புவதற்கு போகிற போது அவன் சொல்லுவான், நாமும் அவரோடு கூட மரிப்பதற்கு போவோம் என்று மரணத்திற்கும் ஆயத்தமாய் சென்ற தோமாவுக்கு ஒரு சாட்சி உண்டு. அவனுடைய ஆண்டவரை, அவன் நம்பி இருந்த இயேசுவை அங்கிருந்த ஜனங்கள் அவருடைய கரங்களை ஆணிகளால் அறைந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் அவன் பார்த்தான். நீங்க அந்த வசனம் அப்படிதான் சொல்கிறது, அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு. அவனுக்கு தெரியும் என்று 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நபரை அவ்வளவு அடிச்சு உடைச்சு அவருடைய சரீரம் எல்லாம் கிழிக்கப்பட்டு அந்த கைகளில ஆணிகளினால அவ்வளவு பெரிய காயத்தை எல்லாம் தோமாவால அதை நம்பவே முடியல. ஐயோ, நம்ம ஆண்டவர் இவ்வளவு அடிக்கப்படுறாரு, இவ்வளவு காயப்படுறாரு, இவ்வளவு நோக்கப்படுறாரு. அந்த ஆணி அறைகிறத அவன் பார்க்கிறப்போ அவன் கூர்ந்து கவனிக்கிறான். அவனுக்கு தெரியும், இந்த கை எத்தனையோ பேரை தொட்டு சுகமாக்கின அந்த கரத்தை இப்போ அந்த இடத்துல அந்த ஆணிகளினால் உண்டான அந்த பெரிய காயம் தான் அவருடைய அடையாளம். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேர் இருக்கிறீங்க? நம்முடைய ஆண்டவருடைய அடையாளத்தை பாருங்க. அவர் நமக்காக தம்முடைய கரங்களிலே இவ்வளவு உலகத்தை அந்த சராசரங்களை தம்முடைய கரங்களினால் படைத்தவர். வேதம் சொல்லுகிறது, நமக்காக தன்னுடைய கைகள் ஆணிகளினால் உண்டான அந்த காயத்தில், இங்க வாசிங்க, அந்த காயத்திலே என் விரலை விட்டு, சரி நான் பார்த்தா மட்டும் போத, நான் தொடணும். இருக்கிறீங்க, நான் தொடணும். அந்த காயத்தை நான் பார்த்தா மட்டும் போகாது, நான் விசுவாசிக்க மாட்டேன். எல்லாரும் சொல்றாங்க, நான் இயேசுவை பார்த்தேன் அப்படின்னு சொன்னாலும் இந்த தோமா சொல்றேன், இல்ல நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன். நீங்க ஏதோ ஒரு ஆவியை பார்த்திருப்பீங்க, நீங்க வேற ஏதாவது, எல்லாரும் வேற யாரையாவது பார்த்திருப்பீங்க. எனக்கு தெரியும், இதுக்கு சாத்தியமே இல்லை. 2 நாளைக்கு முன்னாடி என்னுடைய ஆண்டவருடைய கைகளை எல்லாம் அடிச்சு நொறுக்குனாங்க.
நிறைய வேளையில நம்ம வாழ்க்கையிலும் நிறைய கடந்த கால அனுபவங்கள், நொறுக்கப்பட்ட அனுபவங்களை பார்த்து நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரை விசுவாசிக்காம இருக்கிறவங்க, இன்றைக்கு ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில தரிசனமாவாரா? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. கடந்த கால காயங்களை மட்டும் பார்த்து, கடந்த கால வேதனைகளை மட்டும் பார்த்து சோர்ந்து போயிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் பிரத்யட்சமாய் தரிசனமாவாராக, உயிரோடு இருக்கிறவராய் வெளிப்படுவாராக. உங்கள் அவிசுவாசங்களை கர்த்தர் மாறுபடி செய்வாராக. கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இந்த இரவு வேளையில் கடந்த கால காயங்கள், கடந்த கால வேதனைகள், கடந்த காலத்திலே நடந்த கொடுமையான வேதனைகள், நம்பிக்கை போயிட்டு விசுவாசத்தை இழந்தவனால அவனால மற்றவங்க சாட்சியை நம்ப முடியல, மற்றவங்க சொன்ன வார்த்தையை நம்ப முடியல. அவன் இயேசு உயிரோடு எழுந்திருந்தாரானால் நான் அவருடைய கைகளை பார்க்கணும், கைகளை பார்க்கறது இல்லை, நான் அவரை தொடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கரத்தை தான் தொடணும். அந்த கரத்தை தான் தொடணும். என்னுடைய ஆண்டவருடைய கரத்தை தான் தொட்டாதா, என்னுடைய கைகளினால் அந்த ஆண்டவரை தொட்டாதா விசுவாசிக்க முடியும். சொல்லுங்க, ஆண்டவர் நமக்காய் வெளிப்படுவாராக. சில வேளைகளில் சாதாரண அற்புதங்கள், சாதாரண தரிசனங்கள், சாதாரண காரியங்கள் என்னுடைய வாழ்க்கைக்கு போதாது ஆண்டவரே, என்னுடைய விசுவாசத்திற்கு போதாது என்று இந்த இரவு வேளையிலே சொல்லுகிறவர்களை கர்த்தர் சந்திப்பாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அசாத்தியமானவற்றை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்வாராக. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. சில வேளையில அடி ஆழத்துல இயேசுவோடு இருக்கின்ற சீசன், 12 சீசர்கள் ஒருவனாயிருந்தவன். ஆனா இப்ப அவனுடைய இருதயம் எல்லாம் சந்தேகம், அவனுடைய இருதயம் எல்லாம் பயம், அவனுடைய வாழ்க்கையெல்லாம் கவலை. நான் நம்பி இருந்த இந்த இயேசுவே மரித்து போனாரே, இவ்வளவு கொடூரமாய் கொலை செய்தார்களே. நல்லா தோணுங்க, அவிசுவாசம் எங்கே உண்டோ அங்கே மரண பயம் உண்டு. அல்லேலூயா. நல்லா தோணுங்க, தோமாவுடைய வாழ்க்கையில அவன் இயேசுவை விசுவாசிக்கவில்லை என்பது மட்டுமல்ல, அவனுடைய இருதயத்துல பயங்கரமான ஒரு பயம் சூழ்ந்தது, நம்பிக்கையற்ற ஒரு தன்மை. இந்த இயேசுவே மரித்து போனாரா, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அவனுடைய வாழ்க்கையின் பயம், ஒரு பக்கம் திகில். நல்லா சொல்றீங்க, இயேசு உங்க வாழ்க்கையில் இல்லைன்னா நீங்கள் பயந்து கொண்டேதான் இருக்கணும். இயேசு உங்க வாழ்க்கையில இல்லைன்னா கவலை உங்களை மேற்கொள்ளும். இயேசு உங்க வாழ்க்கையில இல்லைன்னா நடுக்க உங்களை பிடிக்கும். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவர் இறங்கி வருவாராக. இயேசு என்னுடைய வாழ்க்கையில இறங்கி வருவாராக. நீங்க நல்லா தோணுங்க, விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை பெறுவான், அவிசுவாசிக்கிறவன் மரணத்துக்கு நேராய் பிசாசு நடத்துவான். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இந்த உயிர்த்தெழுதல் நாளில எல்லா மரண பயங்கள் மாறுவதாக. எத்தனை பேர் இருக்கிறீங்க? உலகம் வந்து பயமா இருக்கிறது. இன்னைக்கு நான் இந்த ஈவினிங் கூட சிந்தித்துக் கொண்டிருந்தேன். நம்ம ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்தோம். நிறைய பேர் பெரியவங்க எல்லாம் யுத்தத்தை பத்தி எங்கேயோ தான் கேள்விப்பட்டோம். ஆனா இன்னைக்கு நமக்கு பக்கத்துல யுத்தம் நடக்கிறது, நம்ம வீட்டுல அருகே இருக்கிறது. நம்ம பிள்ளைங்க எல்லாம், நம்மளுடைய சின்ன பிள்ளைங்களுடைய எதிர்காலம் எல்லாம் சில வேளையில பயப்படுற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. ஆனால் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. எங்கள் இயேசு உயிரோடு இருக்கிறவரை நாம கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யோபு சொன்னது போல என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எத்தனை பேர் சொல்லுவீங்க? நம்முடைய எவ்வளவுதான் யுத்தங்கள் நடந்தாலும், எவ்வளவுதான் போராட்டங்கள் இருந்தாலும், எவ்வளவு காயங்கள் இருந்தாலும் நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு அந்த பயங்கள் மாறுவதாக, அவிசுவாசங்கள் மாறுவதாக. ஆண்டவரே, ஒரு விசுவாசத்தின் வல்லமை ஊற்றுங்க என்று சொல்லுங்க. கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஒரு விசுவாசத்தின் வல்லமை, விசுவாசத்தின் வல்லமை. ஆண்டவரே, விசுவாசத்தின் வல்லமை. எல்லா பயங்களும் மாறி போகட்டும், எல்லா பயங்களும் மாறி போகட்டும். எல்லா பயங்களும் இருதயத்தின் அடித்தளத்திலே காணப்படுகிற எல்லா பயங்களும் தீர்களும் இயேசுவின் நாமத்தினாலே
விசுவாசத்தின் ஆவி, ஒரு விசுவாசத்தின் வல்லமை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. தோமாவுக்குள்ள ஒரு பெரிய அவன் அதை நம்புறதுக்கு தயாரா இல்லை. சீசர்களுடைய சாட்சியை நம்புறதுக்கு அவன் தயாராகவே இல்லை. வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. நீங்க அந்த வசனத்தை வாசிங்க. என் கை அவருடைய விழாவிலே போட்டாலே விசுவாசிக்க மாட்டேன் என்றார். அல்லேலூயா. நான் விசுவாசிக்க ரெடியாவே இல்லை. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாய். சொல்லுங்க அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. இன்னைக்கு உயிர்த்தெழுந்த ஆராதனைக்கு நீங்க வந்திருக்கலாம், ஆனா இருதயத்தின் ஆழத்துல இயேசு மரித்தவரை போல நீங்க துக்கத்தோடு இருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாய். ஆமென். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆமென். இந்த கல்லறை, திறந்திருக்கிற கல்லறை நமக்கு விசுவாசத்தை கொண்டு வருவதாக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க அந்த வசனம் அடுத்த பகுதியை வாசிங்க. மறுபடியும் 8 நாளுக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம். இன்றைக்கும் இயேசு நமது நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுவாரா? எத்தனை பேர் இருக்கிறீங்க? உங்கள் குடும்பங்களிலே சமாதானம் என்று சொல்லுவாராக, உங்கள் வேலைகளிலே சமாதானம் என்று சொல்லுவாராக. அவன் எத்தனை பேர் இருக்கிறீங்க? அவன் எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். அவன் எல்லா வெறுப்புகளும் எல்லா கசப்புகளும் பரலோக தேவனுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலே இருக்கிற பிரிவினைகளை மாற்றும்படி மரணத்தை அவன் உயிர்த்தெழுந்த தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம். அவன் எல்லா கலக்கங்களும் மாறட்டும். சொல்லுங்க, அவன் ஷாலோம். அல்லேலூயா. சமாதானம். அல்லேலூயா. அவன் ஏதேன் தோட்டத்தில் உண்டாயிருந்த அதே சமாதானம். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய வீடுகள்ல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவர் கட்டளையிடுவாரா? ஆமென். அல்லேலூயா. வாசிங்க அந்த பகுதியை. தோமாவை பார்த்து நல்லா கவனிங்க. இந்த இடத்துல இயேசு வரதுக்கு ஒரு முக்கியமான நோக்கம் மற்றவர்களுக்காக இல்ல, தோமாவுக்காக. ஆமென். எத்தனை பேர் இருக்கிறீங்க? நீங்க உங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்டவர்களை சந்திக்கும்படி தேவன் கடந்து வருவார். உங்க தனிப்பட்ட ஒவ்வொருவருடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கும்படி ஆண்டவர் கடந்து வருவாராக. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க? இந்த இடத்துல இருக்கிறவங்க, எனக்கு நிறைய கேள்விகள் இருக்கிறது ஆண்டவரே, எனக்கு என்னுடைய வாழ்க்கையில நிறைய போராட்டம் இருக்கிறது ஆண்டவரே, என்னை சந்திக்கும்படி இந்த இடத்துல கடந்து வருவீராக அப்படின்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி, அவன் கரங்களை உயர்த்தி, ஆண்டவர் எனக்காக இந்த இடத்துல கடந்து வருவீராக. ஒரு தனிப்பட்ட நபர்களுக்காக ஆண்டவரே இந்த இரவு வேளையிலும் ஒவ்வொருவரோடு தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவர் பேசுவீராக. ஆமென். அல்லேலூயா. 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 ஆமென். தோமா தான் அந்த இடத்துல ரொம்ப கலங்கி இருக்கிறான். இந்த இடத்துல யாராவது ரொம்ப கலங்கி இருந்தா ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுவாரா? இந்த இரவு வேளையில் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுவாராக. அவன் கரங்களை உயர்த்துவது அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
அல்லேலூயா. இயேசு சொல்றத வாசிங்க 27. பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு. அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. அல்லேலூயா. தோமா எதை கேட்டானோ அப்படியே ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். சொல்றாரு, தோமாவே உன் கையை நீட்டி என்ன தொடு, நான் உயிரோடு இருக்கிறேன். எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை தட்டி சொல்லுங்க, நான் உயிரோடு இருக்கிறேன், நான் உயிரோடு இருக்கிறேன். தோமாவே, நான் உயிரோடு இருக்கிறேன். மனிதன், நான் உயிரோடு இருக்கிறேன். உன்னுடைய அவிசுவாசம் நீங்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவிசுவாசம் நீங்கட்டும். அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிராமல். ஆனா இந்த தோமா சொல்ற பதில வாசிங்க 28வது வசனத்தை வாசிங்க. அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே. நல்லா சொன்னீங்க. அவன் தொடரல, அவன் தொடவே இல்லை இயேசுவை. ஆண்டவர் சொல்லுகிற தோமாவை தொட்டு பாரு, நீ தொட்டாதன்னு நம்புவேன். நிறைய பேர் நம்ம நிறைய வேலையில சொல்றோம், நான் அவரை தொட்டாதான் நம்புவேன், இந்த காரியம் நடந்தாதான் நம்புவேன், இந்த காரியத்தை ஆண்டவர் செய்தாதான் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று நம்புவேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற தோமாவை தொடு. தோமாவுடைய பதில பாருங்க, அந்த வசனத்தை வாசிங்க. என் ஆண்டவரே, என் தேவனே. அல்லேலூயா. ஆண்டவரே என்ன கூப்பிடுறார். நல்லா கம்மிங்க. இயேசு மரித்த போது அவனுக்கு நான் அந்த சூழ்நிலையை சிந்திச்சு பார்த்தேன். இயேசு மரித்த போது அவனுடைய மனசுல என்ன இருந்திருக்கும்? கடவுள் கடவுள்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், அவரே இறந்து போயிட்டாரு. அல்லேலூயா. ஆனா இப்ப அவன் கூப்பிடுறான், என் ஆண்டவரே. அல்லேலூயா. பவுல் கேட்டது போல, ஆண்டவரே நீர் யார்? யூதர்கள் அந்த வார்த்தையை சாதாரணமா கேட்கவே மாட்டாங்க. அவங்க யாரும் பிதாவை தவிர யாவை தவிர ஆண்டவர்னு சொல்லவே மாட்டாங்க. ஆனா தோமாவுக்கு ஒரு பெரிய வெளிப்பாடு ஆண்டவர் கொடுக்கிறார். அவனுடைய கண்களை ஆண்டவர் திறக்கிறார். இவர் ஆண்டவர். ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இவர் ஆண்டவர். இவர் மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவர். நல்லா பாருங்க, இயேசு மாம்சத்துல தாவீதின் சந்ததியில் பிறந்தவர். வாசிங்க. பரிசுத்தமுள்ள ஆவியின்படி மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே அவர் நிரூபிக்கப்பட்டார். இவர் ஆண்டவர், இவர் தேவனுடைய குமாரன் என்று நிரூபிக்கப்பட்டார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உயிர்த்தெழுதல் தான் ஆண்டவரை, இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று நிரூபிக்க. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இவர் உயிரோடு எழுந்ததினாலே அவர் ஆண்டவர் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறார். அங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? தோமா அது வரைக்கும் யாரும் சொன்னதை நம்பல, யாரும் சொன்னதை விசுவாசிக்கல. அவனுடைய இருதயத்துல ஒரு பெரிய போராட்டம் போய் கொண்டு இருக்கிறது. இந்த ஆண்டவர் யாரை நம்ப முடியும் அப்படின்னு. ஆனா இப்ப அவன் சொல்றான், இவர் ஆண்டவர். அல்லேலூயா. இன்னைக்கு இயேசு ஆண்டவராய் உங்களுக்கு வெளிப்படுவாராக. ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இவர் ஆண்டவர். இந்த உலகத்துல எத்தனையோ மனிதர்கள் பிறந்து வாழ்ந்திருக்கிறாங்க, எத்தனையோ மகா மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க, பயங்கரமான கருத்துக்களை சொன்னவங்க இருக்கிறாங்க. ஆனா மரித்து உயிரோடு எழுந்தவர் இயேசு ஒருவர் மட்டுமே. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அதனால் அவர் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர்
நிரூபிக்கப்பட்டவராய் உயிர்த்தெழுதல் நிறுவனமாய் இருக்கிறது. இயேசுதான் மெய்யான தெய்வம். எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் கவனிங்க. இன்றைக்கு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, உயிர்த்தெழுதல் உயிர்த்தெழுதல். நீங்க பாருங்க, ஆதி திருச்சபையில உயிர்த்தெழுதல உறுதியா நம்பினாங்க. அதனாலதான் இன்னைக்கு சனிக்கிழமை நடந்து கொண்டிருந்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமையா மாறிட்டு இயேசு உயிர்த்தெழுந்த நாள், உயிர்த்தெழுந்த நாள். இன்னைக்கு அது ஒரு அடையாளம். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவன் அதுவரைக்கும் வாதம் செய்து கொண்டிருந்த தோமா ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து ஆண்டவரே என்று சரணடைந்தான். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்லுவீங்க, இந்த ஆண்டவர்கிட்ட சரணடைகிறவர்கள் பாக்கியவான். அல்லேலூயா. அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார். அமே கரங்களை தட்டி ஆமே உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, ஹோசன்னா. அல்லேலூயா, ஹோசன்னா. அல்லேலூயா, ஹோசன்னா. அல்லேலூயா, ஹோசன்னா. அவன் எல்லா பயங்கள் மாறும். அவன் தோமா அதுவரைக்கும் அவனுக்கு பயங்கர பயம். என்னுடைய மாஸ்டர் இறந்துட்டாரு, என்னுடைய குரு இறந்துட்டாரு, என்னுடைய பிரச்சனைகளை யாருக்கிட்ட நான் போய் சொல்லுவேன்? ஆனா இயேசு உயிரோடு நிற்கிறத பார்த்த உடனே ஆண்டவரே அவருடைய பாதத்தில் விழுந்தான். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். மரணத்தை ஜெயித்தவர் இருக்கிறார். மரித்தேன் நான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. ஆமென். பிரச்சனையை பார்த்து சொல்லுங்க, எனக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 29வது வசனத்தை வாசிங்க. அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய். அவன் தொட்டதினாலே விசுவாசிக்கல, கண்டதினாலே விசுவாசித்தார். காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நல்லா சொல்றீங்க. இந்த உயிர்த்தெழுதல் நாளை நம்ம பின்பற்றுகிற இந்த நாளில நம்ம எதை விசுவாசிக்கணும் என்கிறதை குறித்து ஒரு சில காரியங்களை நம்ம பார்த்துருப்போம். வாசிங்க, யோவான் 20:31 வாசிங்க. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்கிற விசுவாசத்துல நித்திய ஜீவன் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் வேதம் சொல்லுகிறது, அந்த விசுவாசத்துல நித்திய ஜீவன் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி
இயேசுவினுடைய மரணத்தை குறித்து அவர்கள் பயந்தார்கள். நீங்க யோவான் 11வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. 25, 26. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்க. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அல்லேலூயா. அவர்தான் ஜீவன், அவர்தான் உயிர்த்தெழுதல். இது எங்க அந்த சகோதரி லாசரு, மரித்த லாசரு உயிரோடு எழுப்புகிற போது இயேசு தன்னை குறித்து சொல்லுகிற போது, தன்னை அறிமுகப்படுத்துகிற போது சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் பிழைப்பான். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நித்திய ஜீவன் இருக்கிறது, நித்திய ஜீவன் இருக்கிறது. அல்லேலூயா. இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்ததினாலே அவரை விசுவாசிக்கிற நமக்கு நித்திய ஜீவன் இருக்கு. நம்ம என்னைக்கு மரித்தாலும் இயேசுவை விசுவாசிச்சோம்னு சொன்னா, அவரை மரித்தோரின் உயிர்த்தெழுதலின் நாளிலே ஆண்டவர் எழுப்புவார். அல்லேலூயா. மார்த்தா சொல்லுகிறார், ஆண்டவரே உயிர்த்தெழுதலின் நாளில் என்னுடைய சகோதரன் எழுந்திருப்பான்னு சொல்லுகிறப்ப இயேசு சொல்றாரு, இல்லை, நான் எனக்குள்ள ஜீவன் இருக்கு, எனக்குள்ள ஜீவன் இருக்கிறது. ஏதேன் தோட்டத்துல ஆதாமுக்கு ஏவாளுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது, ஜீவ வரிச்சு அங்க இருந்துருச்சு. அதை மட்டும் அவங்க சாப்பிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா என்றைக்கும் மரித்திருக்க மாட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஆண்டவரை விசுவாசிக்கல. அன்றைக்கு ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் எதை தொடக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை தொட்டு அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போனாங்க. ஆனா இன்றைக்கு அந்த ஏதேன் தோட்டத்தின் ஜீவ விருட்சமாய் இயேசு நமக்கு முன்பாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவரை விசுவாசிக்கிறவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள், மரித்தாலும் பிழைப்பார்கள், மரித்தாலும் பிழைப்பார்கள். நித்திய ஜீவன் உண்டு. சொல்லுங்க, இயேசு சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். சில வேளையில நம்ம வாழ்க்கையில வியாதிகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். நான் வேதம் சொல்லுகிறது, அவரை விசுவாசிக்கிறவங்க மரித்தாலும் வாழ்ந்து மரித்தாலும் பிழைப்பார்கள். நீங்க கொலை செய்ய 3வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே. சொல்லுங்க, ஒரு தேவனுடைய பிள்ளை இயேசுவை விசுவாசிக்கிற போது உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட மறைந்திருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எந்த பிசாசும் தொட முடியாது. சொல்லுங்க, எந்த பாதாள வல்லமைகளும் தொட முடியாது. நம்ம கரங்களை தட்டி சொல்லுங்க, எந்த சத்துடைய வல்லமைகளும் தொட முடியாது. உங்கள் ஜீவன், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட மறைந்திருக்கிறது. அவே மறை உங்கள் ஜீவனை மறைந்திருக்கிறவர் கிறிஸ்து. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசமா இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எந்த வியாதியோ எந்த சத்துருடைய வல்லமைகளோ உங்கள் ஆத்துமாவை அழிக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க இயேசுவை விசுவாசிக்கலைன்னா, நீங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 14, 15, 16 வசனத்தை வாசிங்க. சர்ப்பமானது, நீங்க என்னாகமும் 20, 21 பகுதிகளை வாசிக்கிறப்போ, இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படியாமையினால அவங்க கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஆண்டவர் அனுப்பி அவர்கள நிறைய பேர் செத்து போனாங்க. அப்ப மோசே ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டு போது மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அது
நீ ஒரு கம்பத்துல வை, அதை நோக்கி பார்க்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. சொல்றத வாசிங்க. இந்த 3:13 இருந்து வாசிங்க, 14 இருந்து வாசிங்க. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரன் தன்னை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாமல் சொல்லுங்க நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. சொல்லுங்க நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். சிலுவையிலே உயர்த்தப்பட வேண்டும். மரித்து உயிரோடு எழுந்து உயர்த்தப்பட வேண்டும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால வேதம் சொல்லுகிறது, வாசிங்க 16வது வசனம். தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனும் அவன் கெட்டு போகான். சொல்லுங்க நித்திய ஜீவனை அடையும். ஆமென். அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறவனும் அவன் நித்திய ஜீவனை அடையும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உலகத்துல உயிர்த்தெழுந்த நாள்ல நமக்கு தருகிற ஒரு பெரிய நம்பிக்கை என்னன்னா, நம்முடைய ஆண்டவர் நித்திய ஜீவனை தருகிறார். ஒரு உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினார், அதனால் அவனுக்கு லாபம் என்ன? அல்லேலூயா. நீங்க இந்த ஆலயத்துக்கு வரலாம், ஆராதிக்கலாம், ஆண்டவர் உங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம், வேலை கொடுக்கலாம், கார் கொடுக்கலாம், பங்களா கொடுக்கலாம். ஆனா கடந்த நாள்ல இன்னைக்குதான் காலையில ஒரு வாணி சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த யுத்தம் தொடங்கின நாட்கள்ல ஒரு மௌசலாத்து பஸ் டிரைவர் வேலையை விட்டுட்டு டாக்ஸி ஓட்டுற வேலைக்கு போயிருக்காரு. காரணம் என்னன்னு சொன்னா, துபாயில இருந்து ஆட்கள் இறங்கி அந்த பார்டர்லாம் நடந்து கிராஸ் பண்ணி துபாயில இருந்து அந்த பார்டர்ல இருந்து உரிமை வேற வர்றதுக்கும் இல்லைன்னா சோகார வேற வர்றதுக்கு 500 ரியால் அவங்க பே பண்றாங்க. சொன்னா அவ்வளோ அவங்கள்ட்ட எல்லா பணம் இருக்கு, நிறைய சொத்து இருக்கு, எல்லாமே துபாயில இருக்கு. ஆனா ஜீவன் எல்லாவற்றையும் விட மேலான. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய வேளைகள் நம்ம நிறைய காரியங்களை சம்பாதிச்சிருப்போம். ஆனா இன்றைக்கு இயேசு வருவார் என்றால் நம்முடைய ஜீவன் பாதுகாக்கப்படுமா? நித்திய ஜீவன் என்கிற உறுதி உங்களுக்குள்ள இருக்கு. அதனால அந்த வசனம் சொல்லிருக்கிறத பாருங்க. யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எழுப்பி நிற்போம். ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு ஜீவன் உண்டாவதா. எந்தெந்த இடங்கள்ல பயங்கள் இருக்கிறதோ, எந்தெந்த இடங்கள்ல வேதனைகள் இருக்கிறதோ, எந்தெந்த இடங்களில எதிர்காலத்தை குறித்த பயம் இருக்கிறதோ, கடந்த காலங்களில் வந்து போன கசப்பான அனுபவங்கள், வேதனைகளினால வந்த காரியங்கள் இருக்கிறதோ, அவைகளுக்கு மத்தியில் ஆண்டவருக்கு இரவுகளிலும் வெளிப்படுவாராக. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். ஆண்டவரே, எப்படி ஆதாமினால் மரணம் சம்பவித்ததோ, இயேசு உயிரோடு எழுந்ததினால் ஜீவன் உண்டாயிற்று. இந்த ஜீவன் எங்க வாழ்க்கையில வெளிப்படணும்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஜீவன் உண்டாவதாக, எல்லா பயங்கள் மாறுவதாக. கடந்த கால தோல்வியின் அனுபவங்கள், கடந்த கால திகிலின் அனுபவங்கள், ஐயோ அப்படின்னு கதற அனுபவங்கள் எல்லாம் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவிசுவாசம் உள்ளவனாயிரம்
எல்லா பயங்கள் மாறட்டும், எல்லா வேதனைகள் மாறட்டும், எல்லா அவிசுவாசங்கள் மாறட்டும். இரவுகளிலும் உயிர்த்தெழுதலின் தரிசனம், உயிர்த்தெழுதலின் தரிசனம், உயிர்த்தெழுந்த தேவனுடைய வல்லமை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் வெளிப்படுவதாக. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தன் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தன் நீரே, மொழியெல்லாம் ராஜ்யம் அருள விரும்பவும் வருவேன் நீ. மொழியில்லா ராஜ்யம் அருள விரும்பவும் வருவேன் நீ. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவேன். ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே. ஆண்டவரே, இரவேளையிலும் உம்மை உயர்த்துகிறோம். வந்திருக்கிற எல்லா பிள்ளைகள் மேலும் பிரசன்னம் இருப்பதாக. ஆண்டவர், எல்லா அவிசுவாசங்களும் மாறி எங்கள் தேவன் உயிரோடு இருக்கிறார் என்கிற ஒரு நிச்சயத்தோடு நித்திய ஜீவனுக்கு நேராய் வாழ ஒவ்வொருவருக்கும் உதவி செய்கிறார். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புங்க. உயிர்த்தெழுதல் வல்லமையின் சமாதானம் ஒவ்வொரு குடும்பங்கள் மீதும், ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் வெளிப்படுவதாக. ஆண்டவர், அப்படியே செய்யும். ஜனத்தை ஆசீர்வதித்து அனுப்புங்க. பெரிய காரியங்களை செய்யும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.